இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பேக்ரவுண்ட் செக்கிங் ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இது வந்து தமிழ்ல யாருமே வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்க. அதை பத்தி நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும், அதெல்லாமே இந்த வீடியோல நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. நீங்கள் ஆஃபர் லெட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டைம் பீரியட் இருக்கும், 7 to 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎல்பி எலிஜிபிள் அப்படின்ட்டு வந்துடும். ஐஎல்பி எலிஜிபிள்னு வந்ததுக்கப்புறம் உங்களோட கார்னரில், இந்த சைடு ஒரு கார்னரில் வந்து இந்த ஹவு டு அப்ளை அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே பேக்ரவுண்ட் செக் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் செக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். அது எல்லாமே என்னென்ன அப்படின்ட்டு நான் கிளியராக சொல்கிறேன். எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு நான் லைனாக சொல்கிறேன். என்எஸ்ஆர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னவே இருக்கும். ஐடி பின் வந்து கேட்டிருப்பாங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எல்ஐசி பாலிசி, இந்த மாதிரி எது வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் கேட்டிருப்பாங்க. பாஸ்போர்ட் உங்ககிட்ட இல்லைனாலுமே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ளை பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வர ப்ராசஸில். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. 10th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட எல்லா மார்க் ஷீட்டும் தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொவிஷனலோ இல்லை வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ வந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் அப்படி தான் எல்லா டிகிரி சர்டிஃபிகேட்ஸும் தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணணும். மோஸ்ட்லி யாருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்காது, அதனால் இப்போதைக்கு ப்ரொவிஷனல் மட்டும் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்போ பண்ணிக்கலாம். மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கிரிமினல் அஃபிடவிட்னு கேட்டிருப்பாங்க. வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களோட லாங்குவேஜ் வேறு ஏதாச்சும் தெரியுமா, இல்லை வேறு ஏதாச்சும் கோர்சஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்எஸ்ஆர் கார்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எம்சி மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், நான் கிரிமினல் அஃபிடவிட் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் செக் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டீங்க. அங்கே வந்து 4 காலம் இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிக்ளரேஷன் இருக்கும். இது காரணத்துக்கு கொண்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து சப்மிட் கொடுத்துடக்கூடாது. சேவ் அண்ட் கண்டினியூ மட்டும்தான் கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுனாலோ, இல்லை ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்கனாலோ அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க, சப்மிட் கொடுக்காதீங்க எப்போவுமே. இப்போ வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்காக இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிவிட்டு எந்த ஒரு எம்ப்ளாயி உள்ளே வந்துடக்கூடாது, இல்லை ஏதாச்சும் அன்எத்திக்கலான ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துடக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து இந்த என்சிஏ நான் கிரிமினல் அஃபிடவிட்டில் வந்து ஏதாச்சும் கேசஸ் இருக்கா அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. ஸோ சிவில் கேஸ் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருந்து அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் மாற்றி சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, 10th and 12th அண்ட் கிராஜுவேஷன் எல்லாமே உங்களது வந்து கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி நிறையா திங்ஸ் பார்க்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து பியூர்லி எலிஜிபிள். வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஃப்ராட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. இது வந்து டிசிஎஸ் அவங்களே பண்ண மாட்டாங்க, டிசிஎஸ் ஹெச்ஆர்ஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க, அவுட் சோர்ஸ் பண்ண பர்சன் தான் வந்து இதை பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வெல் ப்ரொஃபஷனல் பீப்புள் தான். ஸோ அவங்கள வந்து நீங்கள் யார் அப்படின்ட்டு டிசிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர்ஸ்க்கே தெரியாது. அவங்க ஜஸ்ட் சப்மிட் பண்ணிடுவாங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். அவங்க தான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு மெயில் பண்ணி இந்த சேஞ்சஸ் இருக்குது சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் டிசிஎஸ்குள்ளே ஜாயின் பண்ணுறக்குள்ளேயே பண்ணணும், நீங்கள் ரஷ் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு 1 இயருக்கு ப்ரொபேஷனில் தான் இருப்பீங்க. அந்த 1 இயரில் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 1 இயர்க்குள்ள உங்களை வந்து அவங்க டெர்மினேட் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே சப்மிட் பண்ணுறப்போ கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிச்சுட்டு பேசிக் டீட்டெயில்ஸில் வந்து என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பேசிக் டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா உங்கள் நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும், அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும், அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, பெர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் ஸ்டே இன் லாஸ்ட் 7 இயர்ஸ்னு கேட்டிருப்பாங்க. லாங்கஸ்ட் ஸ்டே இன் லாஸ்ட் 7 இயர்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போ பிஜி படிக்கிறப்ப யூஜி படிக்கிறப்ப வெளியே இருந்திருப்பீங்களா, அந்த மாதிரி அட்ரஸ்லாம் வந்து மோஸ்ட்லி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸே கொடுத்துக்கலாம்.
பிகாஸ் ஏதாச்சும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி வரது தான் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸே கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ் இருந்தார். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் பற்றி கேட்டிருப்பாங்க. பாஸ்போர்ட் இங்கே தான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் இல்லைனா பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை அப்லோட் பண்ண சொல்கிறப்போ வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றுன்னா நீங்கள் வந்து எந்த கிராஜுவேஷன், ஓகே ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டு இங்கே என்ன பண்ணீங்க, எங்கே முடிச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ சிஜிபிஏ ஆர் மார்க்ஸ் நீங்கள் வந்து அப்டெயின் பண்ணியிருந்தீங்க, ஒரு பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. அதே தான் 12க்கும் எங்கே முடிச்சிருந்தீங்க, எவ்வளோ எந்த மேஜரில் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்க, எந்த மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கிராஜுவேஷனுக்கு ஒவ்வொரு செம்முக்கும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு செம்முக்கும் நீங்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணணும். இதே போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ தான் கொடுக்கணும், சப்மிட் கொடுத்துறாதீங்க. அப்புறம் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறப்ப வந்து ஆட் ரோ அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்து 8 செம்ஸ் தான் இருக்குது, அல்ல 4 செம்ஸ் தான் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் ரோ கொடுத்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதர் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அந்த அதர் டீட்டெயில்ஸ் இருக்கிற இடத்துல நேம் சேஞ்ச் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் நேம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து NSR கார்டு வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருந்தீங்க. இல்லாட்டி வந்து நான் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு NSR கார்டுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நம்பர் நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ தான் கொடுக்குறீங்க, சப்மிட் கொடுக்கல. ஸோ எப்போ வேணால் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே வந்து உங்களால் ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ண முடியாது. ஜாயினிங்க்கு ஒரு 15 days ப்ரியராக தான் வந்து அவங்க அப்லோடுக்கு வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. MC, NSR கார்டு, அதுக்கப்புறம் வந்து நான் கிரிமினல் அஃபிடவிட் NCA அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து அப்போ தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து MC எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மெடிக்கல் சர்டிஃபிகேட்க்கு வந்து அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அதை அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஃபில் பண்ணிடுங்க. இல்லாட்டி டாக்டர்கிட்டே கூட ஃபில் பண்ணுவாங்க சில கேசஸில். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சைன் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் வந்து அவங்க சீல் வச்சு கொடுத்துருக்கணும். அவ்வளோதான், மெடிக்கல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்கேன் காப்பி வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் கிரிமினல் அஃபிடவிட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் கிரிமினல் அஃபிடவிட் எதுக்குன்னா, நீங்கள் வந்து எந்த கேசஸ்லும் இல்லாமல் இருக்கீங்க, சிவில் கேஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் ஆகட்டும், இது எதுலையுமே இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து உங்களுக்கு முன்னாடியே கேட்டிருப்பாங்க. நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் அந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் நான் கிரிமினல் கேசஸில் வந்து இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நோ கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஏதாச்சும் சிவில் கேசஸில் இருந்திருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. சிவில் கேசஸ் எஸ்னாலும் ஓகே தான், நோனாலும் ஓகே தான், அது பெரிய இதாகாத இஷ்யூ ஆகாது. ஸோ அதை நீங்கள் என்ன அப்ளிகபிளோ அது கொடுத்து வச்சுருங்க. முன்னாடி கிரிமினல் அஃபிடவிட் வந்து அதுக்கும் அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 100 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. இல்லை 50 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் எடுக்கிறீங்கன்னா 2 50 rupees ஸ்டாம்ப் பேப்பர் வந்து நீங்கள் வாங்கி அந்த பிரிண்ட் அவுட் வந்து அதில் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஏதோ ஒரு லாயர்கிட்டயோ யாருக்கிட்டயோ யார் வந்து க்ரீன் இங்கில் சைன் போடுவாங்களா வந்து சைன் அண்ட் சீல் வாங்கி நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 2 விட்னஸ் கேட்டிருப்பாங்க. 2 விட்னஸுமே வந்து உங்கள் ரிலேட்டிவ் யாருமே இருக்கக்கூடாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாருமே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட 2 பேர்த்துக்கிட்ட வந்து விட்னஸ் வாங்கிக்கோங்க. இதுவும் அவ்வளோதான். NCA வந்து முடிஞ்சு. நான் கிரிமினல் அஃபிடவிட் வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து NSR கார்டு. இது வந்து நேஷனல் ஸ்கில் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸரா இல்லை நியூ யூஸரா அப்படின்ட்டு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸர்னால் அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். இல்லாட்டி நியூ யூஸர்னால் வந்து நீங்கள் நியூ யூஸர் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். NSR ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மை ஃபியூச்சர் எம்ப்ளாயர் அப்படின்ட்டு இருக்கணும். யார் வந்து இதை பண்ண சொன்னாங்கன்னா மை ஃபியூச்சர் எம்ப்ளாயர் அப்படின்ட்டு இருக்கும். அங்கே வந்து கீழே TCS டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஐடி கேட்டிருக்கோம். ஐடி நம்பர் வந்து அந்த DT or DC நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அப்படி இல்லைனாலுமே உங்கள் ஆஃபர் லெட்டரில் இருந்திருக்கும். இல்லாட்டி இதில் இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலுக்குள்ளே போயிருப்பீங்க. அந்த நம்பர் தான் DT or CT நம்பர். இந்த நம்பர் வச்சு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த இதில் இந்த 3ல் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து டிஜி லாக்கர் வெரிஃபிகேஷன் இருக்கும். செகண்ட் வந்து வீடியோ KYC இருக்கும். தேர்ட் வந்து ஆதார் கூட வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கூட தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆதார் கூட வந்து மோஸ்ட்லி வராது, லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஏதாச்சும் இதாகும். பட் வீடியோ KYC வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களை வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிடும்.
அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் உங்ககிட்ட வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும். 3 கேட்டகரி இருக்கும் ப்ரொசீட் டு பேல. ஃபர்ஸ்ட் வந்து 1300 ஃபார் லைஃப் டைம்னு இருக்கும், செகண்ட் வந்து 800 ஃபார் 10 இயர்ஸ்னு இருக்கும், தேர்ட் வந்து 400 ஃபார் 1 இயர் டைம் பீரியட். நீங்கள் வந்து மோஸ்ட்லி 1 இயர் டைம் பீரியட் எடுத்தீங்கன்னா போதும், ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட உங்களுக்கு 477 வரும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 10 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, லைஃப் டைமுக்கு அது யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 1 இயர் டைம் பீரியட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒன்று வரும். இப்போ நீங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜாக ஒரு மெயில் கூட வரும், இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு, என்ன சார் இ கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ அதை வச்சு நீங்கள் போய் யூஸ் பண்ணி லாகின் அண்ட் டவுன்லோட் இ கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட என்எஸ்ஆர் இ கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். இது ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும், பட் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் ஒரு மெயில் வந்துடும். அதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். இது எல்லாமே வந்து இந்த 3 திங்ஸும் வந்து ஒரு 15 days ப்ரியராக தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி காமிக்கும். அது வரைக்கும் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. அது வரைக்குமே நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு தான் வரும். பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு இருக்கும். ஸோ பெண்டிங் ஃபார் அப்ரூவல் வந்து எப்போ வந்து அப்ரூவ்டுன்னு மாறும்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது. ஆஃபர் லெட்டர் வந்து அவங்களே சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் சப்மிட் மட்டும் கொடுக்காம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து எல்லா ப்ராசஸும் வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.